ஹே சலாம் கைஸ், வெல்கம் டு நஸ்மன்ஸ் ஆஃப் வியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரம்ஜான் மந்த். ஸோ ரம்ஜான் மந்த் வந்துட்டாலே நமாஸ்க்கு ஃபாஸ்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாகவே இருப்போங்க எல்லாருமே. ஸோ காலைல ஃபசகர் வைக்க, நைட்டு இஃப்தாருக்கு அப்படியே மாறி 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 அவங்க அந்த ஒரு இதுலேயே இருப்பாங்க. அது ஒரு நல்லா இருக்கும் பார்க்குறக்கு, நோம்பு திறக்க நோம்பு வைக்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலாக தாங்க இப்போ ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் மண்ணடி ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல. ஸோ அதை தாங்க இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மண்ணடிக்கு போய் மண்ணடியில் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோங்க. ஸோ நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கோம், நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால் நோன்பு முடிச்சுட்டு அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம அந்த மண்ணடியில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிருக்காங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜில் இருக்கும். பேசன் பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கும், வேசர்படி பிரிட்ஜ். ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே தாங்க போயிட்டு இருக்கோம். சண்டே ஒரு நாள் சென்னையில் மெயினான இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா சண்டே மட்டும் நீங்கள் போய்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் அங்கே டிராஃபிக்கே இருக்காது. இந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்கும். இந்த நாளெலாம் இந்த ஒரு இன்ச்சு நகர கவர்னர் ஆகும். ஸோ இப்போ பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு இருக்கோம், அது சூட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் சென்னையோட லைஃப். சண்டே மட்டும் நீங்கள் மெயினாக எதுனா சுற்றிக்கலாம். ஸோ இப்போதான் மறுபடியும் ஸ்ட்ரீட் தான் என்ட்ரன்ஸ். அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எக்ஸலண்ட் ஹோட்டல் இருக்கு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறதுனா மெயின் ஸ்ட்ரீட். என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க எவ்வளோ கூட்டாக இருக்காங்க. இப்போ இதுக்குள்ள தான் நம்ம போகணும். இன்னைக்கு சண்டேனால ஹைக் பண்ணிக்கலாம். எவ்வளோ க்ரௌட் இருக்கு பாருங்க. என்ட்ரன்ஸில் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ ஆக்சுவலாக இதுக்கு மேலே நம்ம உள்ள இப்போ இதை தாண்டி போகணும். அது டூ வீலர் வாய்ப்பே இல்லை. ஸோ நடந்தே போகலாம். கேண்டியை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. சேல்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. அதாவது இன்னைக்கு இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா அந்த நான் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின் சேல் சரி. ஸோ இன்னைக்கு சண்டேன்றனால தான் இந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கு போல இருக்கு. சாட்டர்டே சண்டே தான் கூட்டமாக இருக்குமா. ஸோ வெளியாளுங்க எல்லாருமே வருவாங்க, அதனால தான் அவ்வளோ க்ரௌடாக இருக்கு. ஸோ இப்போ பாருங்க நம்ம ஃபைனலாக பைக்கை நம்ம தெரிஞ்ச கடைக்கிட்டே முன்னாடி நிப்பாட்டோம். அங்கேயும் எங்கள் மசூதிக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரும். ஸோ அந்த 1 கிலோமீட்டர் நடந்தே எடுக்கலாம். ஏன்னா பைக்கில் போயிட்டு இருந்தால் செட் ஆகாது. ஸோ அதனால் நடந்தே போய் எடுக்கலாங்க. ஓகே வாங்க, இன்னைக்கு இந்த க்ரௌடை பார்த்தே நம்மளுக்கு ஒரு புது என்டர்டைன்மெண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உள்ள இப்போ பாருங்க, உள்ள இதுல அப்படியே என்ன சொல்றது, இந்த நம்ம ஏர்ஃபோர்ஸ் நடந்துச்சு தெரியுங்களா பீச்ல, அது முடிஞ்சு போகும்போது ஒரு க்ரௌட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கதான் பாக்குறேன் அந்த க்ரௌடு, சேம் க்ரௌடுங்க. எவ்வளவு க்ரௌட் இருக்கு பாருங்க. அப்படியே பேக் சைட்லயும் பாருங்க, இந்த பக்கமும் அதே க்ரௌடு. ஸோ எல்லாருக்குமே எல்லா கடைக்கும் நல்ல ஒரு சேல்ஸ் நடக்குது. இது என்னது, ஸோ இதுல இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஃபாஸ்டிங்ல இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எதையுமே செக் பண்ண முடியாது. இல்லைன்னா நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியே பார்த்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் சூப் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு நோம்பு திறந்துட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த கேப்ல. ஸோ அதனால அது முடியாது. என்னடா லுக்கு. ஸோ அதனால நம்ம சாப்பிட்டு பார்த்து அதை ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் எடுக்கலாங்க. வாங்க. இந்த ஷாப்ல பாருங்க ஒரே கலரா வச்சிருக்காங்க. இந்தியன் பிளாக் கலர்ல வச்சிருக்காங்க பாருங்க. பார்க்கும்போது அப்படியே இந்தியன் பிளாக்கோட கலர் அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே. இதெல்லாம் பார்க்கும்போது வாய் ரொம்ப ஊறுதுங்க. ஸோ அதை சொல்லவும் கூடாது ஃபாஸ்டிங் வச்சுட்டு. ஸோ நம்மனால ஜஸ்ட் இப்போ இந்த 6:29 வரைக்கும் நம்மனால இதை ஜஸ்ட் பார்க்க தான் முடியும். கேப்ல பாருங்க பீஃப் ஷவர்மாவும் இருக்கு. ஷவர்மா ये ब्रेड कैसा है? बर्गर ब्रेड है, नॉर्मली डाल के देगा, इसमें शॉर्मा स्टफ करके देगा। अच्छा अच्छा अच्छा। और इसमें शॉर्मा भी है नॉर्मल। अभी ये ब्रेड का गरम करके देगा उसका, वो स्टफ करने के बाद इसको कट करके हीट करके देगा। अच्छा 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 अच्छा। अगर स्पेशल चाहिए स्पेशल बना के देगा, नॉर्मल का देगा। वेजिटेबल आएगा, विदाउट वेजिटेबल के आएगा। ठीक है ठीक है। फास्टिंग ओके आराम है, रोजा खोल के आता हूँ, ठीक है। ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, பிரெட்டு தமிழ் தெரியாது, அதனால தான் ஹிந்தியில் பேசிக்கணும்.
அதான் அந்த பிரெட்டை வந்து நார்மலாகவும் ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரெட்டையும் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுப்பாராம். ஸோ டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஷவர்மா பொறுத்த வரைக்கும். ஏன்னா உள்ளேயே வந்து சிக்கனு அந்த பீஃபும் டோஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ பிரெட் வந்து ஸ்டோவ் பண்ணணும் அப்படின்னும் ரொம்ப திகட்டிடும். ஸோ அதனால் அது வந்து பிரெட்டாகவும் சாப்பிடணும், உள்ளே இருக்கிறது மட்டும் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடணும். ஸோ இது வந்து என்ன சொல்ல வரேன்னா எதை டோஸ்ட் பண்ணணுமோ அதை மட்டும்தான் அங்கே டோஸ்ட் பண்ணி சாப்பிடணும். ஸோ இப்போ பாருங்கள் மின்ட் ஸ்ட்ரீட் கிராஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ அங்கப்பன் ஸ்ட்ரீட் வந்துட்டோங்க. ஸோ நோம்பு திறக்க போகிறோம். இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. ஸோ அங்கே போய் நோம்பு திறக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ் இது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரோட் இருக்குது. இப்போ இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டி எல்லாமே இங்கே இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்பத் ஐட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து முஸ்லீம்ஸ் வந்து இப்போ நோம்பு திறக்கிறதுக்கு குடிக்கிறதுக்காக வாங்குவாங்க. ஸோ அது மெயினாக இந்த இடத்துல அதிகமாக இருக்குன்றது நான் போன வருஷம் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் அதை பார்க்கலாம். அப்போ நுங்கு ஜூஸ். ஸோ நோம்பு திறந்துட்டு நுங்கு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நல்ல குளிர்ச்சியா இருக்கும். ஸோ அதுதான் அந்த நுங்கு ஜூஸ். என்னென்ன ஐட்டம் இது? இது வந்து குல்ஃபி. குல்ஃபி அது. குல்ஃபி சிக்கன். ஓகே. குனாஃபா சிக்கன். ஹங்காமா சிக்கன். ஸ்லோவாவே எடுங்க, நீங்க ஸ்லோவாவே எடுங்க. இது ஓகே. இது அரேபியன் ரோல். சிக்கன். அது கிறிஸ்பி சிக்கனா மேல என்ன ஃப்ளேவர் அது? இது வந்து ரோட்டியா அது? ரோட்டி மாதிரி அது. ஓகே ஓகே. கேண்டி. ஓகே. அண்ட் சாமி கபாப். சாமி கபாப். பீஃப் சாமி அது? இல்ல சிக்கன்ல. ஓகே ஓகே. சிக்கன் சமோசா. ஓகே. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சிக்கன் டிக்கா. ஓ இது ஹோம் மேக் எல்லாமே. ஹோம் மேட் எல்லாமே. ஓகே ஓகே. பிரானோ அது. ஓகே. இது எல்லாமே ஆவரேஜ் ரேட்டா இல்ல ஒண்ணுக்கு ஒரு ரேட்டா இது? ஹரியாலி ஓ சிக்கன் டிக்ஸ். அரேபியன். ஓகே. எல்லாமே காம்போ ஆஃபர் போட்டோம்னா 625 கொடுக்கிறது 550 போடுறோம் காம்போ ஆஃபர். சரி 550 எல்லாமே எல்லாத்துலயும் ஒரு பீஸ் வந்துருமா? மொத்தம் எத்தனை பீஸ் வருது அதுல? 1 2 3 10 பீசஸ் வரும். 550 அது காம்போல. ஓகே. அப்ப நம்ம தனியா வாங்கும்போது அதுக்கு ரேட் டிஃபரெண்ட் வருமா? 600 வருமா? 60 வரும். ஓகே. அப்பனா 600 அது. இதோ வாங்கும்போது 500 100 பீஸ் லெஸ் ஆகுது. இந்த கடை பாத்தீங்கன்னா இந்த பள்ளிய செய்து நம்ம மெயின் செகண்ட் கேட் தானே இது? ஃபர்ஸ்ட் கேட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு வெளியிலே இருக்கு, அப்படியே தப்பா இருக்காரு. சோ ஓகே. யாராவது ஃபர்ஸ்ட் கேட். அங்க அலீம் இருக்கா? என்ன அல்வாப்பா இது? இது தம்கா ரொட்டி. தம்கா ரொட்டி. இது தம்கா ரொட்டி. இது கேரட் அல்வா. இது சொர்க்கா ஸ்வீட். முட்டை மிட்டாய் இப்பதான் ஜஸ்ட் காலி ஆச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா ஹலீம் அது. மட்டன் ஹலீம் ஒரிஜினல் டேஸ்ட். ஹைதராபாத் மாதிரி இருக்கும். இது எப்படி ஒரிஜினல் டேஸ்ட் கண்டுபிடிக்கிறதுனா நீங்க எடுத்து போட்டீங்கனாலே அது ஸ்லோவா இருக்கும். ரொம்ப கட்டியா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா கீழே நாரா தெரியும். அது ஏன்னா வந்து அந்த கறியோட இதுதான் அது. சோ நம்ம டேஸ்ட் செம்மையா இருக்கும். மட்டன்ல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சலீம் ஸ்வீட் முட்டை மிட்டாய் வந்தீங்கன்னா நைட் 7-8 வரைக்கும் சூடாவே நீங்க சாப்பிடலாம். 7 மணி வரைக்கும். இந்த ஒரு மாசம் மட்டுமா? நோம்பு மாசம் மட்டுமா? மன்னர்ல நீங்க எங்க சாப்பிட்டாலும் ஆரி போற அலீம் தான் நீங்க சாப்பிடுறதா இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சூடாவே இருக்கும். வாங்க அலீம் வாங்க சலீம் ஸ்வீட்ஸ். ஆப்போசிட்ல இருக்கு. பள்ளிவாசலுக்கு அந்த கேட்ல இருக்கு, அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. இந்த கடை வந்து இன்னொரு விஷயம்னா இந்த கடை யூடியூப்ல நீங்க பாத்துருப்பீங்க. இந்த கடை பாத்துருக்கேன். ஸ்டார்டிங்ல போட்டு வந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மவுண்ட் ரோட்ல ஸ்பைடர்மேனோட கதை தெரியுமா? மவுண்ட் ரோட்ல ஸ்பைடர்மேன் கதை தெரியுமா? ஒரு 1 month பிஃபோர் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு பிலால்ல மவுண்ட் ரோடு அது நான் தான். அது என்னோட ஷாப் ப்ரொமோஷனுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஆமா. சோ வந்து நம்ம கடை ரொம்ப ஃபேமஸ். நியூஸ் லெவல்ல வந்திருக்கு. பாலிமர், சன் நியூஸ் எல்லாத்துலயும் வந்திருக்கு. இது என்ன அல்வாப்பா? இது என்ன ரேட்? இது வாங்க. இது தம்கா ரொட்டி 1/4 கிலோ 150. சாப்பிடணும்னா 100 கிராம் வரும் 60 ரூபா. இது கேரட் அல்வா. இதுவும் 1/4 கிலோ 150. சாப்பிடணும்னா 60 ரூபா வரும் 60 ருபீஸ். இது சொரக்கா ஸ்வீட் அல்வா மாதிரி தான். இதுவும் 1/4 கிலோ 150 தான். சாப்பிடணும்னா 100 கிராம் வரும். இப்பதான் முட்டை மிட்டாய் காலி ஆயிடுச்சு. அதுவும் ஒரே சேம் ரேட் தான். அது இருக்கு நோம்பு முடிஞ்சாலும். ஆனா மட்டன் அலி மட்டும் இருக்காது. இது மத்த இதெல்லாம் இருக்கும் நம்ம கிட்ட அன்னைக்கு வரும். ஆமா. ஓகே. இப்போ பாருங்க லாஸ்டா வந்து நம்ம வசதிக்கு வந்துட்டோங்க. வந்து நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்.
ஸோ ஓரளவுக்கு நம்ம இப்போ ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6:20க்கு வந்து நோன்பு இப்போ ஆரம்பிக்க போகுது. ஸோ நோன்பு திறக்கணும், அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ மிஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு போகும்போது வேற ஏதாவது கேப்சர் பண்ண முடியிருந்தா அதை கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ நோன்பு திறந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நோன்பு திறக்க வந்துட்டோம். இதாங்க மண்ணடி பள்ளிவாசல். இங்கே தான் இன்னைக்கு வந்து நம்ம நோன்பு திறக்க போகிறோம். வாங்க ஒஜு பண்ணிட்டு அதனால வந்து இங்க வந்து காமனா வந்து கஞ்சி வந்து பொதுவாக கொடுப்பாங்க. நம்ம தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும். டேன்றனால பாத்தீங்கன்னா க்ரௌடு. ஸோ அதனால கஞ்சியே கிடைக்கல. இங்க பாருங்க எனக்கு எவ்வளோ கஞ்சி கிடைச்சிருக்கு. ஓகே, இதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ், இதை வச்சு நம்ம நோம்பு திறந்துட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். நோம்பு திறந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நமாஸ் பண்ணணும். ஸோ நமாஸ் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாங்க. இது மேங்கோ இருக்கு, இப்போ பாதாம் மில்க் ஷேக், நட்ஸ் மில்க் ஷேக், பிஸ்தா இருக்குண்ணா. இது பாதாம் சாக்லேட் தானே இந்த ஃப்ளேவர்? எவ்வளோ அது? 14. ஓகே, இப்போ நம்ம வந்ததுக்கு சாக்லேட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நோம்பு திறந்தாச்சுல. ஆமா, ஓகே, இப்போ மண்ணடிக்கு வந்தா 2 விஷயம் வந்து வாங்குவாங்க எப்பயுமே இங்க வந்தா மண்ணடிக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே, அத்தர் சென்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம லுங்கி. ஸோ லுங்கி வந்து எப்பயும் வாங்குவாங்க. இந்த 2 விஷயம் வாங்குவோம். சரி வாங்க அதை போய் பார்ப்போம். வாங்க. அத்தர் இந்த அத்தர் கடை இதுதான் அது. திறந்ததுக்கப்புறம் எல்லாம் உள்ள போறாங்க, வெயிட்டிங்ல இருக்காங்க. எத்தனை பேர் போனாங்கன்னா வாங்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப சின்ன கடை. அது பார்த்தீங்கன்னா தெரியும், எலைட் அத்தர் கடை. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மசூதிக்கு மஜிதே மாமு மஸ்ஜிதோட அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறதாங்க இந்த எலைட். கடையே வந்து சின்னது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம உள்ள போக முடியாது, இவங்கெல்லாம் வெளியே வந்தாதான். கடை ரொம்ப சின்னதுங்க, ஒரு 10 பேர் கூட நிற்க முடியாதுங்க. ஆனால் கடையை வச்சு இடம் போட்டுறாதீங்க, கடை தான் சின்னது, பட் விஷயம் வந்து ரொம்ப பெருசு. இந்த ராயல் மிரேஜஸ் ஸ்ப்ரே சென்ட் வாங்கியாச்சுங்க. இது வந்து ஒய்ஃப்காக, அவங்களுக்கு தான் ஃபேவர். ஸோ இது வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கைலி தாங்க நம்ம வாங்க போகிறோம். போகலாம். இப்போ கைலி வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கில் தாங்க வாங்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இலங்கை கைலி இருக்குங்க. ஸோ இலங்கை கைலியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம இலங்கை வாங்க போகிறதில்ல, பட் ஆனால் வந்து இலங்கை கைலி வந்து இங்கே ஃபேமஸ். பாருங்க, தெரியுதா? ஸ்ரீலங்கனில் கட்டுற மாதிரி இங்கே நிறைய அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இலங்கை கலெக்ஷனும் இங்கே அதிகமாக இருக்கும். அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற நாயக். ஸ்ரீலங்கன் வெட்டிங் கலெக்ஷனா? ஓகே ஓகே ஓகே. ஆனா இது வாஷ் பண்ணக்கப்புறம் நம்ம அந்த காட்டன் ஃபீல் வருமா? சில்க் டச் வரும், சில்க் ஃபீலிங். இப்போ இந்த செக்ஷன் எல்லாமே இலங்கை கலெக்ஷன் தானே? ஸ்ரீலங்கன் தான். ஓ, இது இந்தோனேசியா. அது இது அங்க. ஓகே ஓகே. ஓ, ஜீன்ஸ் ஃபீல்ல இருக்கும். ஓ, அதுலயே. இது என்ன 2 மீட்டர் வரும்? 2 மீட்டர்ஸ். ஓகே ஓகே ஓகே. இது என்ன பிரைஸ் போய்? இது 710 ரூபா. 710. இது நீங்க ஃபர்ஸ்ட் காமிச்சது ஸ்ரீலங்கன் 495 500. அது இது உங்களுக்கு பின்னாடி இருக்குது, அது என்னது? இது வந்து லேடி பஸ்டிக். ஓ, இந்தோனேசியா. அது இந்தோனேசியா தான். அது இந்தோனேசியா தான். இது லேடிஸ் தான். ஓகே ஓகே ஓகே. லேடிஸ் கைலி தான். ஃபைனலா இந்த 2 கைலி எடுத்தாச்சு நாயக்ல. ஸோ ஃபைனலா MGB நாயக் கைலி 2 எடுத்தாச்சு.
ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்படியே பைக் நிப்பாடி இருந்தா பார்த்தீங்களா, அங்கே தான். ஸோ பைக் எங்கே நிப்பாடிக்குமோ அங்கே போகணும். இன்னும் நிறைய இருக்கு எடுக்க வேண்டியது, ரொம்ப டயர்டாக இருக்கு. ஆமே அனிமே இருக்கா? ஸோ அவ்வளோதாங்க, இதான் வந்து மணடியோட எபிசோடுங்க. எல்லாம் முடிஞ்சு. ஸோ கைஸ், எல்லாருமே வந்து வீடியோ வந்து லைக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.